ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பாரதியார் பாடின புதுமை பெண்ணில் வந்து பெண்களை பற்றி பெண்கள்லாம் வந்து அப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி நிறையா வந்து சொல்லியிருப்பார். இன்றைக்கி வந்து புதுமை பெண்களாக நாம் இருக்கிறோமா அப்படின்னா 90% இருக்கிறோம். ஒரு 10% வந்து கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கல்வியிலையும் சரி, வேலையிலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி பெண்கள் வந்து ஒரு 90% வந்து ஈக்குவலாக வந்துட்டோம். அந்த 10% என்னென்னா, பாரதியார் அந்த புதுமை பெண் கதைகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பெண்கள் வீட்டோடு இருக்கக்கூடாது, சமையல் கட்டோடு நின்றக்கூடாது, சமுதாயத்துக்கு வரணும், நிறையா சாதிக்கணும், பெண்கள் போல்டாக இருக்கணும், ஆண்கள் துணிகளாக எல்லா வேலையும் பார்க்கணும், எல்லாம் ரைட்டு தான், ஓகே. இப்போ எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் பாரதியார் சொன்ன அந்த புதுமை பெண்ணாக இன்றைக்கி நம்ம வாழ்கிறோமா? கிடையாது. அந்த 10%ல் வந்து நம்ம அந்த மாதிரி இல்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பெண் இறந்துட்டா அப்படின்னா வந்து ஒரு ஆண் வந்து தைரியமாக போல்டாக போய் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறான். இந்த சமுதாயம் தப்பாக பேசுகிறது கிடையாது. அதாவது எந்த ஊரில், உங்கள் ஊர்லேயோ ஏதாவது ஒரு ஊரில் ஒரு ஆண் இருந்தா நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம பெண்கள் வந்து தைரியமாக போய் சொல்ல முடியுமா? முடியாது. சமுதாயம் என்ன பேசும்? அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆண்கள் வந்து கல்யாணம் முடித்து ஒய்ஃப் இருக்கிறப்பேவும் ஒரு 10 பேரை வந்து ஒரு 10 பொம்பளையில் சேர்த்து வச்சுட்டா கூட அவங்க பேர் என்னென்னா ஆம்பளை. ஆனால் நமக்கு என்ன பேர் வேறு மாதிரி. ஆம்பளைக்கு அந்த மாதிரி ஏதாவது பேர் இருக்கா? இல்லை. இதெல்லாம் அதனால் வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஏதோ ஒரு சில ஒரு 100க்கு ஒரு 25% தப்பான பெண்களாக இருக்கலாம். பெண்களும் வந்து எல்லாம் நல்லவங்களும் சொல்ல முடியாது. அதுலேயும் வந்து பெண்கள்லேயும் வந்து எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது இருக்கு இல்லையா? பெண்களே வந்து தவறான பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு வந்து பாரதியார் சொன்ன மாதிரி இன்னும் வந்து 100% வந்து நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வந்து கிடைக்கல. என்ன அப்படின்னா, சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா, அதான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, ஆண்கள் வந்து அழகாக செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை சப்போஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தால் கூட அப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சமுதாயம் அவங்கள வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குது, பேசுது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ இப்போ வந்து இருக்கட்டும், பெண்களும் எல்லாமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. தவறான பெண்களும் சில இருக்க தான் செய்கிறாங்க. சரிங்களா? நல்லது கெட்டது ரெண்டுமே இருந்தால் தானே வாழ்க்கை. சரி, அதேமாதிரி ஆண்கள்லேயும் வந்து எல்லாமே தப்பான ஆண்களும் சொல்ல முடியாது. நல்ல ஆம்பளையிலும் இருக்க தான் செய்கிறாங்க. சரிங்களா? ஆனால் பெண் சுதந்திரம் நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்கு? என்றைக்கு ஒரு வேளை கோர்ட்டில் அப்படி சட்டம் கொண்டு வந்திருக்கலாம். பெண்களும் வந்து மறுமணம் பண்ணிக்கலாம், எவ்வளவோ சட்டங்கள்லாம் வந்திருக்கலாம். சில கிராமங்கள்லாம் இது தெரியாது இல்லையா? இப்போ அப்படி ஒரு பொண்ணு பண்ணிக்கிட்டா அப்படின்னா அவளை எந்த அளவுக்கு தப்பாக பேசுகிறாங்க. அது ஒன்று. ஒரு புருஷன் வந்து இறந்துட்டு ஒரு பொண்ணு வந்து தன் துணையை தேடிக்கிறது வந்து தப்பே கிடையாது என்னை பொறுத்தளவு. ஏன்னா வந்து அவளுக்கு வந்து உடல் ரீதியாகவும் சரி, சமுதாயத்தில் வந்து 4 இடங்களுக்கு போகணும், வரணும், ஒரு அந்தஸ்து வேணும், தன் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாவல் வேணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் பண்ணிக்கலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் அதை விட்டு போட்டு பெண்கள் வந்து ஊர் உலகம் தப்பாக கல்யாணம் பண்ணால் தப்பாக பேசும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு வேறு வழியில் வந்து அவங்க அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, கல்யாணம் பண்ணி இருக்கிறத விட நம்ம இந்த மாதிரி பண்ணால் தெரியாது, அதை விட தப்பு அப்படிங்கிறது நிறைய பெண்கள் வந்து உணர்றதும் கிடையாது. இப்போது பாரதியார் கண்ட புதுமை பெண்ணாக நம்ம வாழணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், நம்ம மனசுக்கு எது நேர்மைன்னு படுதோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, துணிஞ்சு செய்யுங்க. யாருக்கு எதுக்கு நம்ம பயப்படணும் சொல்லுங்கள்? நம்ம பயந்து வாழ்ந்து என்னத்தை சாதித்தோம்? நம்ம நேர்மையாக இருக்கணும், நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்கணும், அவ்வளோதான். அதுபடி இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆண் இறந்துட்டோம் அப்படின்னா தைரியமாக வந்து பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதை விட்டுப்பட்டு தவறான பாதைகளை போய் இதுதான் தப்பு, இதுதான் கரெக்டாக அப்படி பேசுறீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு கெத்தாக வாழ்கிறது தப்பு கிடையாது. ஆனால் தவறான ஒரு 4 பேருக்கு தெரியாமல் நம்ம அந்த மாதிரி பண்ணணும், அது வந்து அதே மாதிரி பெண்களுக்கு பொதுவாக வந்து நகை, புடவை இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு பெண் வந்து கழுத்து நிறைய நகை போட்டுட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு போக முடியுதா பயம் இல்லாமல்? அதுலேயுமே நம்மளுக்கு சுதந்திரம் இல்லை. என்ன இவ்வளோ நாள் பாரதியார் இன்றைக்கி அவர் வாழ்ந்த காலங்களில் படித்தது பெண்கள் வந்து புதுமை பெண்களாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னுமே மாற முடியலையே. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? சமுதாயம். இந்த சமுதாயம் தான் காரணம். இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் நம்மளே இது நம்ம வீட்டில் நடந்தால் நம்மளுக்கு அது தப்பாக தெரியாது, இது அடுத்தவங்க வீட்டில் நடந்தால் அது தப்பாக தெரியும். ஏன் அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும்? தயவு செஞ்சு சொல்கிறேன், கணவனை ஒரு பெண் இறந்துட்டா அப்படின்னா மறுமணத்துக்கு எல்லாரும் வந்து ஓகே சொல்லுங்கள். நம்ம இந்திய நாடு வந்து ஒரு நல்ல நாடாக மாறும். ஓகே சொல்லுங்கள். அதே மாதிரி ஜாதி மதம் விட்டு மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்ம நாடு வந்து ஒரு பாரதியார் சொன்ன ஒரு புதுமை பெண்ணாக நம்ம மாற முடியும். அது மாதிரி நாகரீகங்கிற பேரில் வந்து நிறையா
அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கேட்டால் நாங்கள் புதுமை பெண்கள் அப்படிலாம் வேண்டாங்க. அதாவது ஒரு ட்ரெஸ் வந்து ட்ரெஸ் போட்டால் தான் அழகே தவிர ட்ரெஸ் இல்லாமல் ஒருத்தவங்களும் பாருங்கள் அசிங்கமாக தெரிவாங்க. அதையே நம்ம பாதியாக மறைச்சி அப்படி காட்டணும். ஒரு நீட்டாக ஒரு அழகாக ஒரு ட்ரெஸ் மாட்டி இருந்தால் அது எப்படி இருக்கும்? பெண்களும் வந்து சில விஷயங்களில் வந்து நாகரிகம் வளர்ந்துருச்சுங்கிற பேரில் ரொம்ப செக்ஸியாக ட்ரெஸ் போடுறது அதுவுமே தப்பு தான். அது வந்து ஆண்களை வந்து ஒரு தவறான பாதைக்கு தான் கொண்டு போகும். நம்மளும் கரெக்டாக இருப்போம், ஆண்களையும் கரெக்டான வழியில் கொண்டு வருவோம். ஓகேவா? என் மனசில் பட்டுச்சுங்க. நிறைய வந்து கணவன் இழந்த பெண்கள் வந்து ஒரு தவறான பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம மறுமணம் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி தவறுகளை நம்ம தடுக்கலாம். உங்களுக்கு இது கரெக்டாக படுதா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.